என்னால முன்னேறவே முடியலையே, நான் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் தடையாவே இருக்கே அப்படி என்று நீங்க நினைத்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே இந்த வசனத்தை கொண்டு நம்மை தேற்றுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகின்றார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர், வாசலுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க பண்ண போகின்றவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இன்றைக்கு எந்த தடைகளெல்லாம் உங்களை தடுத்து நிற்க வைத்து கொண்டிருக்கின்றதோ, என்னால் முன்னேறவே முடியலையே, நான் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் தடையாவே இருக்கே அப்படி என்று நீங்க நினைத்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே இந்த வசனத்தை கொண்டு நம்மை தேற்றுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகின்றார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு அருமையான சகோதரன், அவன் கடவுளுக்குள்ளாக வந்த புதிய வாழ்க்கையிலே பிரவேசிக்கின்றான். அவன் எல்லாம் புதிதாய் இருக்கின்றன. அவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றான். அப்படி ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது அவன் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்காக போகும் பொழுது தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக செல்வார், எனக்கு வாழ்க்கையில இனி தடை இருக்காது என்று சொல்லி போறான். ஸ்டேஷனுக்கு போகும்போது அவன் போக வேண்டிய ட்ரெயின் அவன் மிஸ் பண்ணிடுறான். ஆண்டவரே, நான் உமக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் நீங்கள் இப்போ நான் எப்படி போகிறது, ட்ரெயின் நான் மிஸ் பண்ணிட்டேனே, தடைகளை நீக்கி போடுகின்றவர் என்னோடு கூட இருக்க வேண்டுமே என்று ஜெபித்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே திடீரென்று ஒரு ட்ரெயின் சத்தம் கேட்குது. என்னடா இது, இனி டைம் இல்லை, வர வேண்டிய ட்ரெயின் ஒரே ஒரு ட்ரெயின் தான், அது வந்துட்டு போயிடுச்சு, இப்போ ட்ரெயின் சத்தம் கேட்குதே என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு ட்ரெயின் வருது. அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் இவர் ஏறின பிறகு கேட்குறான், எப்படி இந்த ட்ரெயின் இப்போ வந்தது, இந்த ட்ரெயின் வர வேண்டிய டைமே இல்லையே என்று சொல்லி கேட்கும் பொழுது, இந்த ட்ரெயின் 2 மணி நேரத்துக்கு முன்பாக வர வேண்டியது, ஆனால் இது தாமதமாக வந்திருக்கின்றது என்று சொல்லி. பிரியமானவர்களே, அருமையான சகோதரன் அந்த ட்ரெயினில் ஏறி போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறாரு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தாமதமாக வரும். ஆனால் தாமதித்தாலும் அது தடையாக இருக்காது. பிரியமானவர்களே, தாமதமாக வந்தாலும் சரியான நேரத்திலே கடவுள் அது கொண்டு வந்து சேர்ப்பார். தடைகளை நீக்கி போடுகின்றவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக செல்லுகின்றார். வாசலுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பீர்கள். வெற்றியை உங்களுடையதாக மாற்றிக்கொள்வீர்கள். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, தடைகள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைய நேரத்திலே சோர்வடைய வைக்கின்றது. கர்த்தாவே, இந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு எங்களுக்கு முன்பாக சென்று வெற்றிகளை தரும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.